Hey guys, welcome back to my channel David Subay and this is me Subay here. இது வந்து என்ன vlogனா சண்டே ஃப்ரம் இஃப்தார் டு சஹர் vlog தான் இது. சண்டேனா என்ன நேற்று எடுத்த vlog தான் இது. ஸோ வந்து ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும், பட் இன்ட்ரெஸ்டிங்கான 2 ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து மாடியில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஏதாவது டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி சண்டே அன்றைக்கி வந்து எங்கள் டேடி வந்து சிக்கன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் 2ஆக வந்து ஷஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாதி வந்து கிரேவி பண்ணிடலாம் அண்ட் தென் வந்து மீதி வந்துட்டு சிக்கன் 65 பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ என்னோடய ஸ்டைல் ஆஃப் சிக்கன் 65 பார்த்துடலாமா? நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணுவேன், ஸோ தட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து சிக்கன் 65 மசாலா, உங்களுக்கு எந்த மசாலா நீங்கள் வந்து எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு எக் ஒயிட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சிக்கன் 65 ரொம்பவே ஜூஸி அண்ட் எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஆஃப்டர்நூனே மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். ஸோ தட் வந்து நம்ம சஹருக்கு செய்யும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கிரேவி நைட் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எனது மல்லிகைப்பூ வாங்கியிருந்தாங்க எங்கள் அம்மா. ஸோ தட் வந்து அதை வாங்கி வச்சுருந்தாங்க. அதை வாங்கி வச்சுட்டு அசுர் தொழுகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அசுர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தான். நமக்கு இதெல்லாம் தெரியாது, பூ கட்டுறது இதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு எப்போவுமே தெரியாது. ஸோ அவள் வந்து அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாள், அழகாக பூ கட்டுவாள். அண்ட் இதுக்கு நடுவில் அந்த மரிக்கொழுந்தோட ஸ்மெல் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்கும்ல அதுக்கும். ஸோ நான் வந்து இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுற பர்சன் கிடையாது. ஏதாவது வருஷத்தில் ஒரு டைம் எனக்காக ரொம்ப ரேராக தோணுச்சுன்னா மட்டும்தான் இந்த பூ நான் வந்து வைப்பேன். மற்றபடி வந்து எனக்கு இஷ்டப்படாது ரொம்ப. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே இஃப்தார் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருந்துச்சு. டைம் வந்து 6 ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி வந்து இஃப்தாருக்குமே வந்து ரொம்பவே சிம்பிளான மெனூஸ் தான் இருந்துச்சு. என்னென்னா பருப்பு வடை என்னோட ரொம்பவே ஃபேவரட். அதுக்கப்புறம் சமோசா வழக்கம் போல் ரொம்பவே கிறிஸ்பியாக எம்மியாக சூப்பராக இருந்துச்சு சமோசா. அதுக்கப்புறம் என்ன டேட்ஸு, அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி. எந்த ட்ரிங்க்குமே அன்றைக்கி நாங்கள் வந்து செய்யலை. பிகாஸ் அதுக்கு முன்னாடி நான் செஞ்ச ரோஸ் மில்க் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சே வந்து வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நோம்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. அப்படியே நோம்பு திறந்துட்டு ஒன்று ஒன்றா சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை வந்துட்டு நான் உங்களை வீடியோவில் காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் வந்து எடுத்தேன். பட் அதை கொஞ்சம் பிளர்டாக காமிக்கிறேன். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எத்தனை சைட் டிஷ் இருந்தாலும் நோம்பு கஞ்சிக்கு பருப்பு வடைக்கு விட்டது தான் எல்லாமே. ஸோ பருப்பு வடை தான் என்னோடய ஃபேவரட் ஆல் டைம். அண்ட் அதே மாதிரி இந்த சமோசா வந்து செம்ம எம்மையாக இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு பை லக்கில் வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்டஃபிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. காலிஃப்ளவர் சில்லின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஆட் ஆன் ஆகிருந்துச்சு. பட் எங்கள் வீட்டில் என் தங்கச்சிக்கு அது வரல. ஸோ எனக்கு தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மஹ்ரீப் தொழுகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ மஹ்ரீப் தொழுகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மஹ்ரீப் தொழுது முடிச்சுட்டு நான் எப்போவுமே லைக் பண்ணி பார்க்குற ப்ரோக்ராமில் வந்து சரிகமபா ஒன்று. ஸோ எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் சரிகமபா பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான், எசென்ஷியலானது கிடையாது. சரி ஒரு ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஒரு சில திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னென்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருந்தது என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ நான் வந்து அமுல் பட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி நான் ஒரு கேக் ரெசிபி செய்யலான்ட்டு இருந்தேன்னா, ஸோ தட் வந்து பட்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப எசென்ஷியலெல்லாம் கிடையாது, ஸ்நாக் ஐட்டம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மில்க் சாக்லேட்டு அண்ட் தென் வந்து இந்த நெஸ்லே சாக்லேட் ஒரு 2. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் இந்த மில்கி பிக்கீஸில் உள்ள க்ரீம் பிஸ்கெட். எத்தனை பிஸ்கெட் வந்தாலும் இது வந்து எனக்கு ரொம்ப 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 ரொம்பவே ஃபேவரட். அதுக்கப்புறம் டைரி மில்க் சாக்லேட் ஒன்று அண்ட் தென் வந்து ஒரு 2 குட்டே பிஸ்கெட்டு. அதுக்கப்புறம் லேஸ் ஒன்று. சரி அப்போ வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு க்ரேவிங் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றதுக்குலாம் பொறுமை இல்லை. ஸோ உடனே வந்து அந்த சாக்லேட்டு மெயினாக அந்த பிஸ்கெட் எனக்கு உடனே சாப்பிட்ணும். இது எனக்கு பயங்கர ஃபேவரெட்டு. ஸோ அந்த பிஸ்கெட்டும் எடுத்து சாப்பிட்டேன். ரொம்ப ஃபேவரெட். சரிகமபால எனக்கு இந்த பொண்ணு ரொம்பவே பிடிக்கும். பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருப்பாங்க இந்த பொண்ணு. ஸோ தட் வந்து என்னோடய ஃபேவரெட்டில் வந்து இந்த பொண்ணு ஒன்று. அண்ட் தென் வந்து ஒரு ஆள். அது யாருன்னா அது கண்டிப்பாக எல்லாரோட ஃபேவரேட்டாக தான் இருப்பான். திவினேஷ். ஸோ திவினேஷோட எபிசோடுக்காக நான் சாட்டர்டேலேருந்து எல்லாருமே சண்டே வரைக்கும் காத்திருக்கணும். சண்டே லாஸ்ட்டாக தான் எபிசோடு வந்து எப்போவுமே டெலிகாஸ்ட் ஆகும். அது தெரிஞ்சுமே சாட்டர்டே சண்டே உட்காந்து பார்ப்போம். ஸோ வந்து இவன் வந்து எங்களுக்கு ஃபேவரெட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. சிக்கன் கிரேவி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கொஞ்சமாக நான் ஆயில் எடுத்துருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துகிட்டு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அது ஃப்ரை ஆனதுமே நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல 2 பெரிய வெங்காயம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி நான் வளவலா கொலக்கொலான்லாம் பேசல. ஸோ டக்குன்னு முடிஞ்சிடும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுமே நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், ஒரு 1/2 kg சிக்கன் இருக்கும். ஸோ சிக்கன் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். சிக்கன் கூடவுமே ஸோ அந்த சிக்கன் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரே ஒரு தக்காளி, அதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸி தான் இந்த கிரேவி பண்ணுறது. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது கூடவே நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட் ஆட் பண்ணால் தான் சிக்கனில் நல்லா சால்ட் ஏறும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அண்ட் சிக்கன் கிரேவி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் குக் ஆனதுமே லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கோங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி. என்னோடய ஸ்டைல் ஆஃப் சிக்கன் கிரேவி இது தான். நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தாலும் அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நான் சஹர் டைமுக்கு வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அன்றைக்கி சஹருக்கு வந்து என்னென்னா நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சோம். நைட் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். ஸோ 65 மட்டும் சஹர் டைமில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பனானா வந்து எப்போவுமே சாப்பிடுவோம் சஹர் டைமில். ஸோ அது நல்லது தான். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் 65. ஸோ அன்றைக்கி சஹர் மெனு அதுதான். ஒயிட் ரைஸ் வித் சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் 65 இதுதான். எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு ஃபஜ்ர் தொழுதுட்டு படுத்து தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த விலாக் வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங்க்கு வந்து போகுது. ஸோ அன்றைக்கி வந்து நான் ஒரு ரெசிபி பண்ணிகிட்ருந்தேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேபி ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு. நான் ரெசிபி ஷூட் பண்ணேன். நான் வந்து ஆக்சுவலி ப்ரௌனி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறேன். நிறைய கேக் ரெசிபீஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ப்ரௌனி இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வந்து அது எப்படி வருது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த ப்ரௌனி வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே பாய். இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then bye from Subay. டாட்டா பை பை. டேக் கேர். நம்ம வீடியோஸை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து ரீச் பண்ணும். டாட்டா.